ஓசூரில் தொழில் கூட்டமைப்பின் சார்பில் புதிய பயணம் என்ற தலைப்பில் தொழில் முனைவோருக்கான வணிக பயிலரங்கம் துவக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் ஓசூர் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் சார்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கான 2 நாள் வணிக பயிற்சி பயிலரங்கம் துவங்கியது. புதிய பயணம் என்ற தலைப்பில் தொழில் முனைவோருக்கான வணிக பயிற்சி அளிக்கும் நோக்கத்தில் நேற்றும் இன்றும் நடைபெறவுள்ள பயிற்சி பயிலரங்கத்தை மாநகர மேயர் எஸ். சத்யா, முன்னாள் எம்எல்ஏ அவர்களும், கிருஷ்ணகிரி மாவட்ட உதவி ஆட்சியர் திருமதி கிருத்தி கமனா, மாநகர ஆணையாளர் ஆகியோர் துவங்கி வைத்தனர். தமிழ்நாட்டின் கனவான முதலமைச்சர் அறிவித்துள்ள 2030ஆம் ஆண்டிற்குள் $1 பொருளாதார இலக்கை அடைவதற்கு உறுதுணையாக தொழில் முனைவோர் உற்பத்தியை பெருகுவதற்கான புதிய யுக்திகள் இந்த பயிற்சியில் வழங்கப்பட உள்ளது. குறிப்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் சந்திக்கும் வணிக ரீதியான பிரச்சனைகளை அணுகுவது குறித்தும், அவற்றுக்கான தீர்வு மற்றும் தரமான உற்பத்தியை அளிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. இதன் வாயிலாக இங்கு உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் பெரு நிறுவனங்களுக்கு வழங்கி தமிழகத்தை தொழில்துறையில் முதன்மையாக மாநிலங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஒன்றாக இந்த பயிற்சி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியில் சுமார் 70க்கும் மேற்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் பங்கேற்று அவர்களின் பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதுடன் அதற்கான தீர்வுகளையும் மேற்கொள்ள ஏதுவாக பயிற்சி வழங்கப்படுவதாகவும், இதனால் தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு வருங்காலங்களில் மென்மேலும் முதன்மையாக திகழும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். பொதுவாக நம்முடைய ஒசூரை பொறுத்தவரை இன்றைக்கு தொழில்துறையிலே ஒரு தமிழகத்திற்கே முன்னோடி மாநிலமாக, முன்னோடி நகரமாக, தமிழகத்திற்கு அதிக வருவாய் ஈட்டித் தரக்கூடிய நகரமாக, அதிகம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற ஒரு நகரமாக இன்றைக்கு ஓசூரிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கானாலும் சரி, அனைவருக்கும் இங்கே பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்து பல்வேறு தொழில் முனைவுகளை உருவாக்கின்ற ஒரு நகரமாக இன்றைக்கு ஓசூர் மாறி இருக்குது என்று சொன்னால், அதற்கு நம்முடைய ஓசூரினுடைய தொழிற்பேட்டை ஆரம்பித்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த அளவிற்கு ஓசூர் வளர்ந்து இன்றைக்கு உலக அரங்கிலே 13வது இடத்திலே ஓசூர் இருக்குது என்று சொன்னால், அது உங்களுடைய அத்தனை பேருடைய உழைப்பும் தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்முடைய ஓசூர் மாநகரம் என்பது இன்றைக்கு முதல் சிப்காட் ஆரம்பிக்கப்பட்டு, அது நான் இங்கே அரசியல் பேச வரவில்லை, இருந்தாலும் அதை சொல்லுகின்ற கட்டாயத்தில் இருக்கின்றேன். தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இங்கே முதல் சிப்காட் ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு ஒரு IAS அதிகாரியாக இருந்த ஒரு அதிகாரி அவர்கள் கலைஞர் அவர்களை பார்த்து கேட்டாராம், நீங்கள் ஓசூர் என்பது நம்முடைய மாநிலத்தினுடைய ஒரு எல்லை பகுதியில் இருக்கின்ற ஒரு நகரம், இல்லை ஒரு கிராமம், அங்கேயே நீங்கள் தொழிற்பேட்டையை ஆரம்பிக்க வேண்டும். அவர் இப்ப சமீபத்தில் சொன்ன பேட்டி அது. அங்கேயே நீங்கள் சென்று தொழிற்பேட்டை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவரை சந்தித்து கேட்கின்ற போது அவர் முதலமைச்சர் அவர்கள் சொன்னாராம், இன்றைக்கு ஓசூர் இன்னைக்கு சின்ன கிராமமா இருக்கு, ஆனால் ஒரு காலத்திலே பெங்களூர் அருகிலே தான் இருக்கின்றது. ஓசூருக்கு அருகிலே தான் பெங்களூர், கர்நாடகனுடைய தலைநகரம் இருக்கின்றது. ஒரு காலத்தில் அங்கு இடம் பற்றாக்குறை வரும், ஒரு காலத்தில் அங்கிருந்து தொழிற்சாலைகள் இடம்பெயர்கின்ற ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வருகின்ற பொழுது அவர்களுக்கு சரியான இடமாக இன்றைக்கு ஓசூர் இருக்கும் என்று அன்றைக்கே கணித்தார் தலைவர் கலைஞர். அதன் காரணமாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லா தொழிற்பேட்டைகளும், எல்லா தொழிற்சாலைகளும் இன்றைக்கு முதல் சிப்காட், 2வது சிப்காட், 3வது சிப்காட், 4வது சிப்காட் என்று இன்றைக்கு பறந்து விரிந்து ஓசூரில் ஆரம்பித்த தொழிற்பேட்டை இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் பார்வை கிடைக்கின்றது. ஆக இதுதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, ஒரு திட்டத்தினுடைய வளர்ச்சி என்பது, ஒரு திட்டமிடுதல் என்பது இதுதான். ஒரு உதாரணத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக இது ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சாங்க. அந்த தொழிற்சாலை ஆரம்பிச்சது ஏதோ கவர்மெண்ட் ஆரம்பிச்சு விட்ட உடனே அந்த உடனே வளர்ந்துட்டாங்கன்னா கிடையாது. படிப்படியா உங்களை போன்ற சிறிய சிறிய தொழிலதிபர்கள், சிறிய சிறிய முதலீட்டாளர்கள் எல்லாம் வந்து இந்த மண்ணை நம்பி, இந்த மக்களை நம்பி நீங்கள் முதலீடு செய்து இன்றைக்கு நீங்கள் உழைத்ததன் காரணமாக உங்கள் உழைப்பால் தான் இன்றைக்கு இந்த ஓசூர் இந்த அளவுக்கு பெரிய நகரமாக மாறி இருக்கிறது. ஆக இன்றைக்கு நம்ம சிஏ கூட பார்த்தா பேசும்போது சொன்னாங்க,
இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க, ஒரு 10 பேர் 20 பேர் வச்சு அவர்கள் தொழிற்சாலை நடத்துகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான பயிற்சி, அந்த பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னேறணும்ன்ற எண்ணம் எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும். ஏதாவது ஒரு வகையிலே நாம் முன்னேற வேண்டும் என்றது. ஆனால் அதற்கு உண்டான திட்டமிடுதல் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்குமான்னு சொல்ல நம்ப முடியாது. எல்லாருக்கும் சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இல்லாம கூட இருக்கலாம். ஆனால் அந்த திட்டமிடுதல் என்பது ரொம்ப முக்கியம். அதற்காக இந்த ஒரு பயிற்சி இன்றைக்கு ஆரம்பித்த அந்த சிஏஏக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் ஒரு பொருளை உற்பத்தி செய்கின்ற பொழுது அந்த பொருள் குறைந்த விலையில உற்பத்தி செய்ய வேண்டும். அதுவும் குறைந்த விலையில உற்பத்தி செய்கின்ற பொருளானாலும் சரி தரமானதாக உற்பத்தி செய்ய வேண்டும். அவர்களுக்கு அங்கே வாங்கப்படுகின்ற பொருட்கள், அந்த ஒரு உற்பத்தி செய்ய தேவையான பொருட்கள் எங்கெங்கே குறைந்த விலையில கிடைக்கின்றது, எந்த இடத்துல தரமான இது கிடைக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போலவே நீங்கள் பைனான்ஸ்ல திட்டமிடுதல் கண்டிப்பாக வேண்டும். இந்த அளவிற்கு நம்ம ஒரு பொருளை உற்பத்தி செய்கின்ற பொழுது அதற்கு நமக்கு வருகின்ற லாபம் என்ன, நமக்கு உண்டான செலவுகள் என்ன, இது போன்ற பல திட்டமிடுதல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும். அந்த போன்ற பயிற்சிகள் எல்லாம் இங்கே நமக்கு அளிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கு நீங்கள் இந்த பயிற்சி எல்லாம் முடித்து செல்கின்ற பொழுது உங்களுக்குள்ளே ஒரு லட்சியம் கண்டிப்பாக உருவாகும். நாமளும் ஒரு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இன்னும் 500 பேர் 1000 பேருக்கு வேலை தருகின்ற அளவிற்கு பெரிய தொழிலதிபர்களாக மாற வேண்டும். பெரிய அளவிலே ஒரு தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக உங்கள் மனதிலே தோன்ற வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் வேண்டி விரும்பி கேட்டு உங்களுடைய உழைப்பை கண்டிப்பாக தாருங்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து தொழில் முதலீட்டாளர்கள் எல்லாம் வீட்டு இன்றைக்கு தமிழகத்தில் தான் அதிகமா தொழில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்குது. 2 நாட்களுக்கு முன்னாடி கூட தூத்துக்குடியில ஒரு கார் தொழிற்சாலையை துவக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கு தலைப்புச் செய்தி என்னவென்று சொன்னால் 14 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இரட்டை இலக்கியம் இருக்கிறது நம்ம தொழில் வளர்ச்சி என்று ஒரு நல்ல செய்தி இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்தது. இதை எதை கொடுக்கிறது என்று சொன்னால் இது உங்களை எல்லாம் உங்களுடைய உழைப்பு தான் இதற்கு பின்னாடி எல்லாம் இருக்கு. உங்களை போன்றவர்கள் ஒரு தரமான பொருட்களை தயாரித்து தருகின்ற பொழுது அதை உற்பத்தி பெறுகின்ற பொழுது இங்க டிவிஎஸ் எல்லாம் வந்து டிவிஎஸ் மட்டும் நம்பி இல்லை, உங்களை போன்ற இருக்கிறவர்களெல்லாம் நம்பிதான் டிவிஎஸ் இருக்கு, உங்களை போன்றவர்கள் எல்லாம் நம்பிதான் லைலான் இருக்கு, உங்களை போன்றவர்கள் எல்லாம் நம்பிதான் டைட்டான் இருக்கு. இப்படி அவர்கள் ஒருவரே எதையும் சாதித்து விட முடியாது. உங்களை போன்ற சிறு சிறு தொழிற்சாலைகளை வைக்கிறவர்கள் தான் நல்ல தரமான பொருட்களை தருகின்ற பொழுது, தகுந்த நேரத்தில் தருகின்ற பொழுது அவர்களுடைய தொழிற்சாலைகள்லாம் பெரிய அளவில் வளர்கிறது. ஆக அவர்கள் நம்ம எல்லாம் ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்படுகின்ற பொழுது நம்முடைய மாநகரம் இந்த பகுதி ஓசூர் பகுதி என்பது ஒரு பெருமைக்குரிய பகுதியாக, தொழில் வளர்ந்த பகுதியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆக பல்வேறு வளர்ச்சிகளை தருகின்ற நீங்கள் உங்களுக்கு தேவையான கட்டமைப்புகளும் தர வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இங்க இருக்கின்ற வாழ்கின்ற தொழிலதிபர்களானாலும் சரி, சிறு குறு தொழிலாளர்களானாலும் சரி, உங்களுக்கு தேவையான கட்டமைப்புகள், உதாரணத்திற்கு இன்றைக்கு கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே நம்ம துணை முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது பஸ் நிலையம் கட்டி கொடுத்தார். இன்றைக்கு 50 கோடி ரூபாய் செலவில் புறவழி நம்மளுடைய பப்சல் பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஓசூர் மாநகருக்கு தேவையான 550 கோடி ரூபாய் தந்து பாதாள சாக்கடை தந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய ஓசூரில் இருக்கின்ற பள்ளிகள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டு இன்றைக்கு தனியார் பள்ளிகளுக்கு இணையாக மாநகராட்சி பள்ளிகளை தரம் உயர்த்திக் கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இதை நாங்கள் செஞ்சோன்றது காட்டிக்கிறதுக்காக சொல்லவில்லை. உங்களுக்கு தேவையான அனைத்தும் நாங்களும் செய்ய தயாராக இருக்கின்றோம், உங்களோடு இணைந்து பயணிக்க தயாராக இருக்கின்றோம் என்பதை நான் சொல்வதற்காக தான் இந்த விஷயங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக உங்களுடைய உழைப்பை நீங்கள் உழைப்பை தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு விஷயங்கள் எல்லாம், பல்வேறு கஷ்டங்கள் எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் கூட அவையெல்லாம் தாண்டி ஒருத்தருடைய வெற்றிக்கு பின்னால் பெரிய உழைப்பு இருக்கும். யாரும் சாதாரணமா ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துட முடியாது. இப்ப நான் இந்த பதவிக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் எனக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்கின்றது. எனக்கு இந்த அரசியலிலே நான் பெரிய உழைத்து வந்தவன். அதே போலதான் நீங்க ஒரு சின்ன ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறீங்கன்னா சாதாரணமா ஆரம்பிச்சிட முடியாது. நீங்கள் படித்திருக்கிறீர்கள், சிலர் படிக்காம கூட வந்து முன்னேறவங்க இருக்காங்க, சிலர் பணம் இல்லாம இருக்கலாம், பேங்க்ல கடன் வாங்கியிருப்பாங்க, தாய் தந்தையார் நிலம் வித்து கொடுத்துருப்பாங்க, நகைகள் கடை அடமானம் வச்சு நீங்க தொழிற்சாலை தொடங்கியிருப்பீங்க.
ஆக உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கு. அந்த உழைப்பு இருந்தால்தான் நாம் முன்னேற முடியும். அந்த கஷ்டம் இருந்தால்தான் நாம் முன்னேற முடியும். ஆக அதையெல்லாம் தாண்டி நீங்கள் மேலும் மேலும் நல்ல இடத்திற்கு வர வேண்டும். அதே போல இந்த அமைப்பு, இந்த கவுன்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவிலே அதிகமா இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் தான் என்பதை பெருமைக்குரிய விஷயம். 10 இடத்துல இந்த கிளைகள் இருக்கு என்பதை தெரிவித்தார்கள். அது மிகவும் சந்தோஷமான விஷயம். ஆக உங்களுடைய இந்த புதிய பயணம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.